ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி பேங்க் நிஃப்டி நிஃப்டி அப்டேட்ஸை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு வர ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய சப்போர்ட்ஸ் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவித்தா பெட்டராக இருக்கும். மறக்காமல் உங்களோட லைக்ஸை பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சார் இந்த லைவில் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இப்போது நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைவில் ஒரு சில விஷயம் பப்ளிக்காக ஷேர் பண்ணுறது இல்லீகல். அது லைவாக பண்ணவும் கூடாது, அது மிஸ்லீடிங், அது மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க. நம்ம சேனலில் கூட நிறைய வீடியோஸ் வந்து ஃபஸ்ட் நம்ம லைவில் போட்டிருந்தோம் இல்லையா, லைவாக சில விஷயங்களை ஷேர் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் டெலீட் பண்ணிட்டு அது மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில், நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் லைவில் வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுவோம். இது வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்கறதுனால நான் வந்து ஷேர் பண்ணலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. நான் விஷயம் சொல்லிக் சொல்ல இந்த மாதிரி போகலாம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கற்றுக்கிறதுக்காக நம்ம ஷேர் பண்ண தவிர, ஏன்னா ஒரு சில சார் நம்ம நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃப்ரீ குரூப்பே ஷேர் பண்ணலாமே, ஃப்ரீ குரூப் வந்து பப்ளிக்காக மாறிடும். ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ண முடியல. அதை தவிர்த்து வேறு எதுவும் காசு கொடுத்தா தான் ஷேர் பண்ணுவேன், காசு கொடுக்கலாம் ஷேர் பண்ணுவோம் அப்படிலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரீ குரூப்பே ஷேர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கே தெரியும். அது 2019, 20, 21, 22 இந்த இவ்வளோ 4-5 வருஷமாக ஷேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து கட்டுப்பாடு விதித்தனால நம்ம வந்து அந்த கண்ட்ரோலை பண்ணியிருக்கிறத வேறு எதுவும் கிடையாது, பர்சனல் ரீசன்லாம் எதுவும் கிடையாது. சரி, ஓகே, சரி சார், இப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட் இது மாதிரி ஆகும் அப்படின்னு பார்த்தா, இப்போ இந்தியா பாகிஸ்தான் இஷ்யூ ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்ம பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா நிறைய யூடியூப் சேனல் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி, இப்போ அதனுடைய பதட்டம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்கும், நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதனுடைய பதட்டம் இருக்கும். அந்த பதட்டம் எது வரலாம் இருக்கும், அப்படி அதை நம்ம ஷார்ட் சைடுக்கான யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ். இப்போ நிஃப்டி 50 பார்த்திங்கன்னா நம்ம ரேஞ்சு உங்களுக்கு தெரியும். லாஸ்ட்டு கடந்த ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா ஒரு ரேஷன் ஜோனில் தான் 4-5 நாள், ஒரு வாரமாக இந்த ரேஷன் ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. எல்லாம் ரேஷன்ஸ் எல்லாமே இந்த ஜோனில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் மேலே போகாமல் நிற்கும், சடன் கீழே போகாமல் நிற்கும், மேலே போயிடும். கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இதனுடைய தாக்கம் எது வரலாம் இருக்குன்னா, ப்ரீவியஸ் சப்போர்ட் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லெவல் வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல் வரும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நாம் இந்த இடத்துல என்ன மாதிரி பிளான் பண்ணலாம்னா, எவ்ரி நம்ம கரெக்ஷனில் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். நம்ம பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி கொஞ்சம் அங்கேருந்து வரலாம். ஏன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். பெரிய டைம் ஃப்ரேம் டே டைம் ஃப்ரேம் எடுத்துக்கலாமா? ரைட், ஓகே, அப்படியே பண்ணலாருங்க. டெய்லி சார்ட்டை நான் எடுத்துக்கிறேன். ஸோ டெய்லி சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இடம் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போச்சோ அதுவே வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். இதெல்லாம் ப்ரீவியஸ் ரேஷன்ஸாக இருந்தது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, இப்போ சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. மேபி இந்த லெவலில் உங்களுக்கு க்ளோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா இன்னொரு டைம் வந்து சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ சப்போர்ட் லெவல் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த லெவல் வரலும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதாவது கரெக்ஷன், நம்ம இங்கேருந்து மேலே மூவ் ஆச்சு சொன்னேன் இல்லையா, ஸோ அதனை ரீடெஸ்ட் அப்படியே இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு காரணத்தாக இந்த இந்தியா பாகிஸ்தான் ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். ஸோ இந்த காரணம் பேனிக், எல்லாருக்கும் பேனிக் இருக்கு இல்லையா, ஸோ இந்த காரணத்துக்கு இருக்கலாம். அப்போ FIS வந்து சேல் பண்ணுவாங்க இந்த பேனிக்கில். ஸோ ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா, ஃபண்டமெண்டல் இஷ்யூ நீங்கள் போனீங்க 1008 நியூஸில் கூகுளில் தட்டினீங்களா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக ப்ரைஸ் கொஞ்சம் கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த நிஃப்டி 50ல். அப்பர் சைடுக்கான வாய்ப்புகள் எதுவும் சில, அதாவது கால் ஆப்ஷன் வேறு வாங்கி வச்சுட்டுருக்கிறேன் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஒருத்தர் வந்து கால் ஆப்ஷன் வாங்கிட்டு இருங்க போகும், வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. இல்லை நீங்கள் விற்றுருங்க கடற்கரை கீழே வந்துடும் அப்படின்னு சொல்கிறதும் தப்பு. ஏன்னா ஒவ்வொரு ட்ரேடரும் அவங்கவுங்க பணத்தை அவங்கவுங்க சொந்தமாக ஹேண்டில் பண்ணுமே தவிர ஒருத்தருடைய சஜஷன் கேட்டு ஹேண்டில் பண்ணாதீங்க. நான் என்னுடைய வியூஸும் சொல்கிறேன், என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஓகே நம்ம செட் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். மறக்காமல் உங்களுக்கு லைக்ஸை பதிவு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஜாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து லைக்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ மறக்காமல் உங்களை லைக்ஸை பதிவு பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு. பேங்க் நிஃப்டியில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மேபி அந்த இடத்துல பிரேக் டவுன் ஆனாலும் ஆகலாம். பிரேக் டவுன் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 53, 570, 560, 550 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ அது அந்த லெவல் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது பேங்க் நிஃப்டியில். அதாவது இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல், அதாவது இதனுடைய ரீடெஸ்ட் பண்ணி சொல்லலாம் 50% வரலாம். நெக்ஸ்ட் அடுத்த மேபி இன்றைக்கி Thursday, ஃப்ரைடே. ஸோ இந்த வாரத்தில் நின்று நெக்ஸ்ட் வீக்லேயும் கொஞ்சம் கீழே வரலாம். ஆனால் இப்போ ப்ரெசென்ட் மூமெண்டம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட் வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டவுன் சைடுக்கான பிளானை பார்க்கலாம்.
ஒருவேளை மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு சார் அப்படின்னப்போ அங்கேருந்து நல்லா ஒரு நல்ல மூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மார்னிங்கில் பிளான் பண்ணிக்கலாம். எப்படின்னா இப்போ நம்ம குளோபல் இண்டெக்ஸ் இப்போ ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் இருக்குது கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 153 புள்ளிகள் வந்து மைனஸில் இருக்குது. சரி, வேறு நம்ம சுச்சுவேஷன் மார்க்கெட்டோட நிலவரத்தை பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ரீனில் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஓகே, இருந்தாலும் நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் பொறுத்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா பேங்க் நிஃப்டியில் ப்ரெசென்ட் கண்டிஷன் பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா, இல்லை சார் நான் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு புல் பேக்கில் ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு ரிகவர் ஆகிடுச்சு அப்படின்னு ரிகவர் ஆனால் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் அவுட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிற வரல வந்து அப்சைட் எதுவும் பிளான் எதுவும் வேணாம். ஏன்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதில் வேணாம். இப்போ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா அதில் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் பாருங்கள் அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேலை மேலே டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். சாரி, இது நேற்றோட இதில் இது 1 மினிட், இது வந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. இந்த இடத்துல பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்குறேன். இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் ஆகும் அப்படின்றதுக்காக அந்த லெவலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நம்ம வெபினார் குரூப்பில். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிச்சிருங்க எங்கள் லெவல் மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா தெரியும் பேங்க் நிஃப்டி எந்த லெவல் 54,740 கிட்ட அதில் 1:2.5 டார்கெட் கிட்ட இருந்துச்சு அந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் டச் ஆகிற இடம். ஸோ அதனால் அந்த இடத்த மென்ஷன் பண்ணிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ ஹோப் என்ஜாய் டுடே க்ளோஸ் தி சிஸ்டம் கோ அவே அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த குட்டி மூமெண்டம் கரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம டேலண்ட் இருந்தால் தான் நம்ம வந்து அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா திரும்ப எஸ்எல் வந்து இடிக்கும். எஸ்எல் எங்கே அதில் அடிக்குது இங்கே பாருங்கள். இப்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை சப்போஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா திரும்ப என்ன ப்ரைஸ்க்கே வந்து அவங்களோட எஸ்எல் வந்து ட்ரிகர் பண்ணும். எஸ்எல் இங்கேயே ட்ரிகர் பண்ணுறது இவ்வளோ தூரம் கொண்டு வரதில்லை. ஏன்னா நிறைய லோ ஃபார்மேஷன் சான்ஸ் கொடுத்துருக்கு வெளியே வரதுக்கு. ஓகே, ஸோ இது வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். க்ளீனாக கற்றுக்கணும் அந்த இடத்துல. சரி ஃப்ரெண்ட், நிஃப்டி பேங்க்கில் ஸோ சுச்சுவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ என்னுடைய பிளான் என்ன, ஒன்லி ஃபார் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை பாருங்கள். பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் எப்படின்னா இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆகிக்கலாம். ப்ரைஸ் ஒரு வேலை கரெக்ஷன் ஆச்சுன்னா அகைன் வந்து பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள், அகைன் வந்து கரெக்ஷன் ஆச்சா பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள், அகைன் கரெக்ஷன் ஆச்சா பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள். ஸோ கடைசியாக இந்த 53,400 ரேஞ்ச் வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. மேபி ஃபஸ்ட் அட்டம்ப்லேயே வரலாம், அல்லது 2வது அட்டம் வரலாம், 3வது எங்கேயோ ஒரு இடத்துல இந்த லெவலில் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இங்கேருந்து மேலே போயிடுமா அப்படின்ற கேள்விகள் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த இடத்துல டிக்ளேர் பண்ண முடியாது. ஏன்னா மேபி இந்த இடத்துல ப்ரைஸ் சஸ்டெண்ட் ஆகிட்டு அகைன் ஒரு பிரேக் டவுன் ஆச்சு நெக்ஸ்ட் லெவல் வரும். ஸோ ப்ரைஸ் எப்போதையும் மூமெண்ட்டை வந்து நமக்கு சொல்ல முடியுதா எவ்வளோ தூரம் எக்ஸாக்ட்லி இவ்வளோ தூரம் தான் போயிட்டு திரும்ப வரும், இவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படின்லாம் வந்து பர்ஃபெக்ஷனெலாம் சொல்ல முடியாது. அந்த தூரத்தை வந்து நம்ம கணிக்கலாம் ஓரளவுக்கு, அவ்வளோதான். ஓகே, சரி, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் அந்த இன்றைக்கா எங்கே சப்போர்ட் தான் அந்த இடத்துல வந்து எக்ஸாக்ட்லி கீழே தான் வந்து நின்று இருக்குது. ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து ஃபால் ஆகிற கண்டிஷன். ஆல்மோஸ்ட் எல்லாமே மார்க்கெட் எல்லாமே சென்டிமெண்டல் நெகட்டிவ் தாங்க இருக்குது. நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா ஓவராலாக அது வந்து கொஞ்சம் எல்லாம் பயங்கரமாக ஃபாலாக இருக்குது. அதையும் பார்க்கலாம் ஒன்றுனா. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதில் நம்ம டே டைம் ஃப்ரேம் சார்ட் பார்த்துல வரலாம். இது சென்செக்ஸோடைய சார்ட் இது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது, இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட். இது இந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆனது, இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆச்சு, சப்போர்ட் எடுத்துச்சு. அகைன் வந்து இன்னொரு டைம் இந்த லெவல் கட் ஆச்சு அப்படின்னா இன்னொரு டைம் சப்போர்ட் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல. ஆனால் இந்த லோ கட் ஆகணும். இந்த லோ கட் ஆகிட்டு லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த லெவலில் டச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேபி இன்னும் நெக்ஸ்ட் டே டைம் ஃப்ரேம்ன்றதுனால இன்னும் ஒரு நெக்ஸ்ட் வீக்லையும் டச் ஆகலாம், அல்லது நாளைக்கு டச் ஆகலாம், சொல்ல முடியாது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி கண்டிஷனில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. மார்க்கெட் இதில் திரும்ப ஒரு அப் மூவ் மேலே மூவ் ஆகுனா ப்ரைஸ் இதுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் பிரேக் அவுட் கொடுத்தா தான் மேலே அப் மூவ் கொடுக்குமே தவிர அதுக்கு முன்னாடி அப் மூவ்க்கான பிளான் எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூ தான் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி மிட் கேப்லையும் பார்த்துலாம். நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரிவு தான் இன்றைக்கி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த சப்போர்ட்டை வந்து கிரிக்கெட் டச் பண்ணிடுச்சு. நிஃப்டி மிட் கேப் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஃபால், கொஞ்சம் டேஞ்சர் சுச்சுவேஷன் தான் வரும். இதில் வந்து நிஃப்டி மிட் கேப் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் டேஞ்சர் சுச்சுவேஷனாக கொஞ்சம் பார்த்து அதில் உங்களுடைய பொசிஷனை உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு முடிவு பண்ணிக்க. ஏன்னா வந்து ப்ரைஸை லோ ஃபார்மேஷன் ஆகிறதுல கொஞ்சம் ப்ரைஸ் ரிவர்ஸ்க்கான ஒரு பிளானே எடுக்கலாம். அந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க்கி தான். அந்த இடத்துல நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிறது ரிஸ்க்கு தான். ஸோ கட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் லோ ஃபார்மேஷன் ஆகிட்டு கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. திரும்ப நீங்கள் மேலே அப்சைட் பிரேக் அவுட் ஆகிற வரல எதுவும் கிடையாது, சான்ஸே கிடையாது அதில். ஏன்னா ப்ரைஸ் ட்ரை பண்ணிச்சு மேலே சஸ்டெண்ட் ஆகிட்டு நின்று பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பார்க்கலான்னு. ஆனால் இந்த சப்போர்ட் எடுத்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஏன்னா நம்ம டைரெக்டாக வந்து சார்ட்டை காமிச்சு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறதால இல்லாத நிறைய பேர் பார்த்தீங்கன்னா
வேறு சில வீடியோஸில் அதை பற்றி பேசினிருப்பாங்க. பாகிஸ்தானில் இப்படி சொன்னாங்க, நம்ம ஃப்ளைட்டை சுட்டு வீத்துட்டாங்க சொன்னாங்களா, அதெல்லாம் ரூமர்ஸு, அதில் நம்பாதீங்க. ஏன்னா வந்து அதை பற்றி பேசுகிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அதை பற்றி பேசினா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டே போய்ட்டு இருக்கும். கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா, நம்ம எதுக்காக வந்திருக்கோம், நம்ம நாளைக்கு மார்க்கெட் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதுன்றவங்களுக்கு இந்த வீடியோ ஓகே. இல்லை சார் அதை பற்றி பேசுங்க நல்லாயிருக்கும் அப்படின்றவங்க கமெண்ட் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த லைவ் வரணும் அப்படின்ற ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க இல்லையா, ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்புகள் நானே யோசனை பண்ணியிருக்கேன். ஸோ ஈவினிங் மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிட்காயின் இருக்குது, கிரிப்டோ கரன்சியில் நம்ம லைவில் வரலாமா, அது கூட நம்ம வந்து அந்த க்ரூட் ஆயில் விஷயத்தை, நேச்சுரல் விஷயத்தை அதை பற்றியும் சரி, சில்வர் பற்றியும் சரி டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து வழக்கு வருது. நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கு நம்ம சேனல் அடுத்த லெவல் கொண்டு போனால் ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எனக்கு என்ன பிடிச்சிருக்கு அதை மட்டும் ஷேர் பண்ணிக்கிறதுனால நிறைய பேருக்கு நம்ம வீடியோ பிடிக்காமல் போகலாம். ஸோ அதனால் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.